தாரம்யா, வாங்கயா வாங்கயா, தயவு செய்து சாப்பிடுங்கயா. எங்க ரோட்ல போறவரை கூப்பிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் தரம்னு வாழ்ந்த ஒரு பரம்பரையில வந்தவன் கேவலம். எல்லாரும் வாசல்ல நாய கட்டினா யாரு வந்தாலும் போனாலும் குலைச்சு விரட்டணும்னு தமிழ மட்டும்தான்டா உலகத்துல திண்ணைய கட்டினா. போற வரவங்களா இருந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்து போட்டு அந்த குலத்துல பிறந்த மக்கள் குடிக்க கஞ்சி இல்லை. பொங்கல் எப்ப வரும், தீபாவளி எப்ப வரும், இனாம் எப்ப வரும்? அம்மையார் ஜெயலலிதா அறிவிக்கிறாங்க பொங்கலுக்கு 1 கிலோ அரிசி. நான் தெரு தெருவா நடந்து வரேன், வீதி வீதியா கத்துறேன், எனக்கா ஓட்டு போடுவேன்? இந்த ஆர்கே நகர் தொகுதியில ஜெயலலிதா கால் பட்டிருக்குமா? நீ அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்ட. இந்த கால் இந்த பூமியை பட்டிருக்குமா, தொட்டிருக்குமா? சொல்லு. உன் வேர்வை முகந்திருப்பாங்களா? உன் காத்து மேல பட்டிருக்குமா? ஆனாலும் இந்த மண்ணை ஆளுகிற உரிமையை அள்ளி அள்ளி நீதான் கொடுத்த. கடைசியா குடத்தை வச்சுக்க நிக்கிற போன தண்ணி மட்டும் கொடுத்துருங்க போதும். எப்படி கொடுப்பேன்? தண்ணி தான் கொடுப்பேன். என்கிட்ட கேட்கறதுக்கு இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பீர் குவாட்டர் குத்தியா ஊத்தி விடுவான். யாரு அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியது, கண்ணீரை கவடிச்சுக்கிட்டு எங்க முன்னாடி நிக்க வேண்டியது. கொடுமை, இது ஒரு கொடுமை. அந்த அம்மா அறிவிக்கிறாங்க, இருந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்டு செய்தி வருது, பொங்கல் பரிசு 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சக்கரை, 1 முழம் கரும்பு, 1 முழம் கயிறு வாங்கிட்டு உத்தரத்துல போய் தொங்கு. மானங்கட்ட கூட்டம். நாள்தோறும் உழைக்கிற, ஆண்டுதோறும் உழைக்கிற உனக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் உன் வாழ்நாள்ல உன் தேசிய பண்டிகை பொங்கல். அதுக்கு 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சக்கரை, 1 முழம் கரும்பு வாங்கி கிடைக்க கூட வசதி இல்லாம நீ வாழ வச்சிருக்கான்னா இவனை ஆள வைக்கலாமா?